அனைவருக்கும் வணக்கம். ஓம் குரு ஸ்ரீ யோகமேதா தட்சிணாமூர்த்தியை நமக. ஓம் ஸ்ரீ குரு ராகவேந்திரரை துணை. என் குருநாதராகிய அஸ்ட்ரோபாலாயாவிற்கும் கிருஷ்ணவேணி அம்மாவிற்கும் என்னுடைய குரு வணக்கத்தை முதல் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வேலூர்லேருந்து ஜோதிட குபேர கஜவள்ளி சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கோச்சார கிரக நிலையில் வச்சு பலன் எடுக்கக்கூடிய சில தகவல் கொடுக்கலான் இருக்கேங்க இன்றைக்கி அதை பற்றி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம கிட்ட கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜனனகால கிரக நிலைகளே வச்சோம். இப்போ கோச்சார கிரகத்தை வச்சு வந்து நம்ம வந்து ரெண்டுத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணி தான் வந்து நம்ம வந்து துல்லியமாக பலன் எடுக்கிறோம். இப்போ வந்து எந்த கிரகம் எந்த வீட்டில் இருந்தாக்க எந்த மாதிரியான பலன்கள் வந்து நடக்கும் அப்படின்றத பற்றி சில தகவல் இன்றைக்கி பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரக பயிற்சிகள்லாம் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நம்ம வந்து சந்திரனை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் இல்லைங்களா. அந்த அமைப்பில் வந்து பார்க்கும்போது இதை வந்து சந்திரனுக்கு பார்த்துக்கிட்டாலும் சரி, அப்படின்னா லக்னத்துக்கு பார்த்துக்கிட்டாலும் சரிங்களா. இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எந்தெந்த கிரகம் வந்து எந்தெந்த வீட்டில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ கோச்சாரத்தில் இருக்கும்போது எந்த மாதிரியான பலன் நடக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க. இன்றைக்கி இருக்கிற கோச்சார கிரக நிலைகள் பார்த்தோம்னாக்கா இப்போது காலபுருஷனுக்கு எடுத்துட்டோம்னாக்கா செவ்வாயாகப்பட்டவர் பார்த்தீங்கன்னாக்கா கடகத்தில் போயிட்டுருக்காரு இன்றைக்கி. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் வந்து 6ஆம் வீட்லேயும், சூரியன் புதன் சந்திரன் சொல்லக்கூடியவங்க 8ஆம் வீட்லேயும், அதாவது சந்திரன் செவ்வாய் இன்றைக்கி வந்து பரிவர்த்தனை யோகத்தில் போயிட்டுருக்காங்க இன்றைக்கி. அதே போல் சுக்கிரன் வந்து 9ஆம் வீட்லேயும், சனி பகவான் வந்து 11ஆம் இடத்துலையும், ராகு பகவான் மீனத்துலேயும், குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபத்தில் 2ஆம் வீட்லேயும் வந்து இன்றைக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க. இதை வச்சு வந்து நம்ம வந்து பலன் எடுக்கிறது இது ஒரு வகை. இதுவே பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் வந்து அவங்கவுங்க ராசி ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த வீட்டில் போய் அமரும்போது என்ன மாதிரியான வந்து பிரச்சனையை வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இன்றைக்கி இப்போ வந்து நடப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலர் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருப்பாங்க. அதை சமாளிக்கவே முடியலைங்க, ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லும்போது, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரகங்களாக இருக்கும்போது அந்த ஒரு மாதம் 1.5 மாதம் கிரகங்கள்லாம் வந்து அடுத்தடுத்து மாறிக்கிட்டே போகும்போது மாறிக்கிட்டே போயிடும். வருட கிரகங்களாக வந்து இருக்கும்போது அந்த ஒரு வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷன்றதெல்லாம் வந்து அந்த காலகட்டம் காலகட்டம் வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக எல்லாருக்குமே வருங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஜென்ம சனி அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து என்னன்னாக்கா 7.5 சனி நடக்குதுன்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தை. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனுக்கு சந்திரன் வந்து 8ல் வரும்போது பார்க்கும்போது நம்ம சந்திராஷ்டமம் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் வந்து ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து 1ஆம் வீட்டில் வந்து அதாவது சந்திரனில் வந்து சனி போகிற ஒரு காலகட்டமும் கொஞ்சம் பாதிப்பு உண்டு அப்படின்றத எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் வீட்டில் புதன் போகக்கூடிய காலகட்டமும், அதே போல் 3ஆம் வீட்டில் குரு பகவான் போகக்கூடிய காலகட்டமும், 5ஆம் வீட்டில் சூரிய பகவான் போகக்கூடிய காலகட்டமும், 6ஆம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் போகக்கூடிய காலகட்டம், 7ல் வந்து செவ்வாய் போகக்கூடிய காலகட்டம், அதே போல் பார்த்திங்கன்னா 8ல் சந்திரனும், 9ஆம் வீட்டில் ராகு கேதுக்கள் அவங்கெல்லாம் வந்து இந்த ராசி ரீதியாக வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே வரும்போது அவங்க என்ன அந்த டைமில் வந்து ரொம்ப வந்து பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இது வந்து எந்த மாதிரியான பாதிப்புகள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ ஒரு சூரியனே நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா அவருடைய காரகத்தன்மைகளில் வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு வரும். அவருக்குண்டான காரணங்களும் அரசியல், அரசாங்கம், அதை பற்றின ஒரு பிரச்சனைகள், இல்லை தகப்பனார் வழியில் வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய உடல் பாகத்தில் வந்து எந்த உறுப்பு குறிக்குது, நம்மளுடைய இதெல்லாம் வந்து அந்த காரக விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று பாதிக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆதிபத்திய ரீதியாகவும் பாதிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து விருச்சகத்தில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காருங்களா அப்போ பார்த்திங்கனாக்கா இது 5ல் வந்து சூரியன் இருக்கும்போது நம்ம பாதிப்புன்னு எடுக்கும்போது இப்போ யாருக்கு வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டில் சூரியன் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கடகராசிக்காரங்கள் வந்து இப்போ சூரியனுக்கு உண்டான விஷயங்களை வந்து அவங்க வந்து பாதிப்பாயிருக்கும் அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ எந்த மாதிரி பாதிக்குன்னு பார்த்தா சூரியனுடைய காரக விஷயங்கள் பாதிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா அவர் வந்து அந்த கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா 2வது வீட்டோட அதிபதியாக வரார். அப்போ 2ஆம் வீடுன்னு சொல்லும்போது நம்ம குடும்பம், தனம், வாக்கியம், வாக்கு அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொருளாதார சிக்கலோ, இல்லை வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக வந்து இந்த கண், இப்போ முகம் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இப்போ உடல் ரீதியாக பாதிக்கக்கூடிய ஒரு தன்மையோ, இல்லைனா வந்து குடும்பத்தில் வந்து பிரச்சனைகளோ ஏதாவது ஒன்று இந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஃபேஸ் பண்ணிட்டுருவாங்க. இந்த 1 மாத காலத்துக்கு இந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா விருச்சகத்தை விட்டு தனுசுக்கு மாறும்போது மாறிடும். அந்த மாதிரி பார்க்க இந்த 1 மாத காலத்துக்கு வந்து அவங்களுக்கு 5ஆம் வீட்டோட சூரியன் பலன் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் வந்து இருக்காதுன்றதை நம்ம இந்த மாதிரி இடத்துல வந்து எடுத்துக்கலாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ வந்து 1ஆம் வீட்டில் இப்போ யாருக்கு போயிட்டுருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கும்பராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ ஜென்மத்தில் சனி போயிட்டுருக்குதுங்க. அதே மாதிரி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா
துலா லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா விருச்சகத்தில் வந்து 2ஆம் வீட்டில் வந்து புதன் போயிட்டுருக்கு. இப்போ இதுவே பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ புதன் வந்து மாற போகிறாரு இல்லைங்களா? இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ விருச்சகத்துக்கு வந்துரும் அடுத்தது. அந்த மாதிரி விருச்சகத்துக்கு 2ஆம் வீட்டில் வந்து 8ஆம் அதிபதி வந்து 2ஆம் வீட்டில் வந்து இப்போ டிரான்சிட்டில் வந்தாருன்னு வச்சுக்கோங்க. சொல்லவே வேண்டியதில்லை. நிறைய பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் வீட்டில் புதன் வரும்போது பிரச்சனைகளும், 3ஆம் வீடு வந்து குருவுக்கு வந்து இப்போ வந்து மீன ராசிக்காரங்களுக்கு போயிட்டுருக்குது. 3ல் வந்து குருவும், 5ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கடகத்துக்கு வந்து சூரியன் போயிட்டுருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டில் சுக்கிரனும் வந்து கடகத்துக்கு தாங்க போயிட்டுருக்குது. அது ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல ராகு, திரிகோண ராகுவும் போயிட்டுருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த கடக ராசிக்காரங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 5ல் சூரியனும், 6ல் சுக்கிரனும், 9ல் ராகும், இந்த 3 விதமாகவே வந்து அவங்க பாதிப்பில் வந்து இப்போதைக்கு இருக்கிறாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மகரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் வீட்டில் வந்து செவ்வாய் போயிட்டுருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு வந்து 8ல் இன்னைக்கு வந்து டிரான்சிட்டில் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து விருச்சிகத்தில் போயிட்டுருக்கிறதுனால இப்போ வந்து மேஷத்துக்கு 8ஆம் வீட்டில் போயிட்டுருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இது மகரத்துக்கு பார்த்தீங்கன்னாலும் பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டில் செவ்வாயும், 9ஆம் வீட்டில் கேது, அப்படின்னு 2 விதமான இதுவும் அவங்கள வந்து பிரச்சனையை இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம். இதில் வந்து அந்த காரக கிரகங்களும் விஷயமும் பாதிக்கும். அதே போல் அந்த ராசி ரீதியாக அது எந்த வீட்டு அதிபதியோ இப்போ 4-11 கூடியவராக வராரு. இப்போ மகரத்துக்கு வந்து செவ்வாய் இல்லைங்களா? அந்த 4க்கு உண்டான விஷயம், 11ஆம் வீட்டுக்கு உண்டான விஷயத்தெல்லாம் வந்து இப்போ சில பிரச்சனைகள் வந்து அந்த வீட்டில் வந்து வந்திருக்கும். அதெல்லாம் வந்து இப்போதைக்கு வந்து அவங்க வந்து சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ஜாதகம் பார்க்க வரும்போது குறிப்பிட்டு அவங்க இப்போ எந்த பிரச்சனையில் இருக்கிறாங்க அப்படின்றத வச்சு, இந்த கிரகத்துங்களை வச்சு ஜென்ம சனியாக போயிட்டு இருந்தாலும் சரி, 2ஆம் வீட்டில் புதன் போயிருந்தாலும் சரி, 3ஆம் வீட்டில் வந்து குரு இருந்தாலும் சரி, 5ல் சூரியன் இருந்தாலும், 6ல் சுக்கிரன் இருந்தாலும், 7ல் செவ்வாய் இருந்தாலும், 8ல் சந்திரன் இருக்கக்கூடிய நேரமாக இருந்தாலும், அதே மாதிரி 9ல் ராகு கேதுக்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவங்க இருந்தாங்கனாக்கா, இவங்க வந்து இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து இப்போதைக்கு பிரச்சனையில் இருக்கிறாங்க, இதுக்கோசரம் வந்திருக்கிறாங்கன்றத இதை வச்சு நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம பலன் எடுக்கலாங்க. இது ஒரு பக்கம் பலன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்துலேயும் சரி, நம்ம குடும்ப சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு சார்ட் போட்டு கூட நம்ம வந்து ஒரு ஒரு சூரியன் மாறும்போதோ, இல்லை ஒரு புதன் மாறும்போதோ, ஒரு மாத கிரக கோள்கள்லாம் வந்து மாறும்போதெல்லாம் கூட நம்மளுடைய ராசிக்கு அவங்க எந்தெந்த வீட்டில் வராங்க. இப்போ சூரியன்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு வீட்டுக்கு வரும்போது நம்மளுக்கு 5ஆம் வீடாக வரும். அந்த மாதிரி வரும்போது அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம எந்த மாதிரி இருந்துக்கலாம் அப்படின்றத ஒரு முன்னெச்சரிக்கையோடு வந்து செயல்படுறதுக்கு இந்த இது பார்க்குறதுக்கு ஒரு பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்க, இதோட வந்து என்னோடய சிற்றரை முடிச்சுக்கிறேங்க. மீண்டும் அடுத்த நல்லது ஒரு பதிவில் பார்க்கலாங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.